அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, நமது சூஃபி டிவி நேயர்களே, தினம் ஒரு குர்ஆன் வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அௌ இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. இந்த வசனங்களின் பொருள்: ஈமான் கொண்டவர்களே, ஜும்பாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவிச் சென்று அல்லாவுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாவை அதிகமதிகமாக தியானியுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். அல் குர்ஆன் சூரா 62 வசனங்கள் 9 மற்றும் 10. தஃப்சீர் இப்னு கசீரில் இந்த வசனங்களுக்கான விளக்கம்: வெள்ளிக்கிழமையில் குத்பா மற்றும் தொழுகையில் கலந்து கொள்வதன் மூலம் அல்லாவை நினைவு கூர்வதின் அவசியம். வெள்ளிக்கிழமையன்று தன்னை வணங்குவதற்காக ஒன்று கூடுமாறு அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு கட்டளையிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அௌ இலா ஸிக்ரில்லாஹி. நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்மா தொழுகைக்காக சலாத் அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாவின் நினைவை நோக்கி விரையுங்கள். ஃபஸ்அவ் அதாவது அதற்குச் செல்லுங்கள், அதை நோக்கிச் செல்லுங்கள். இங்கு சஅய் விரைதல் என்பது வேகமாக நடப்பதை குறிக்காது, அது அதன் முக்கியத்துவத்தை மட்டுமே குறிக்கும். ஹஸ்ரத் உமர் பின் அல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அதை ஓதினார்கள். ஃபஇம்து இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாவின் நினைவை நோக்கிச் செல்லுங்கள். தொழுகைக்கு அவசரமாக நடந்து செல்வதை பொறுத்தவரை அது உண்மையில் தடை செய்யப்பட்டது. ஏனெனில் 2 சஹீஹ்களிலும் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்ததாக நபி ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது.